சரி, குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்லையா? ஏன்? பசிக்கலையா இல்லை வேறு ஏதாச்சா? இல்லை மத்தியானம் சேர்த்து சாப்பிட்லான்ட்டா? சாப்பிட்லையா? நாலுலேருந்து சாப்பிட்டு வாங்க. ஏன்னா நம்ம இங்கே நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அதனால் நமக்கு அப்புறம் எனர்ஜி பத்தாமல் போயிடும். அதனால் சாப்பிட்டீங்களா? வெரி குட். நானும் சாப்பிட்டேன். சரி, ஜெபம் பண்ணிக்கலாமா நம்ம? இந்த 2ஆம் நாள் விபிஎஸ்க்காக ஜெபம் பண்ணி நம்ம இந்த 2ஆம் நாள் விபிஎஸ்ஸை தொடங்க போகிறோம். ஜெபம் அப்படின்னா என்ன பண்ணணும்? முட்டி போட்டு கை கூப்பி கண்ணை மூடணும். போடுங்க, முட்டி போடுங்க, நேர் முட்டி போடுங்க. எல்லாரும் கையை கூப்புங்க. கை கூப்பிட்டீங்களா? கண்ணை மூடிட்டீங்களா? சரி, ஜெபம் பண்ணலாமா? வித்யாக்கா வந்து ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த காலை வேலை கூட ஏசப்பா, இந்த பிள்ளைகளை ஏசப்பா, சிறு பிள்ளை எல்லாவற்றையும் ஏசப்பா வீட்டுக்கு ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் வர வேண்டிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தனை அழைத்து கொண்டு வாருங்க ஏசப்பா. எந்த தடையின்றி ஏசப்பா பிள்ளைகள் வரும். இங்கே கற்றுக்கொள்ள பாடல்கள் ஏசப்பா, கதைகள், வசனங்களை ஒரு வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளதாக இருக்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. வர வேண்டிய ஆள் ஏசப்பா, டீச்சர்ஸை கொண்டு வாருங்க ஏசப்பா, வாலண்டியர்ஸை கொண்டு வாருங்க. ஒவ்வொரு ஏசப்பா வர வேண்டிய ஒவ்வொருவரே கத்தனை அழைத்து கொண்டு வாருங்க. என் ஆவியா நீ தாமே ஒவ்வொரு ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. இங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஏசப்பா வாழ்நாள உண்மை விட்டு விடாதபடிக்கு ஏசப்பா உண்மையை பிள்ளைகள் பற்றுக்களை கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சரி, உட்காருங்க. நம்ம விபிஎஸோட செம்பொருள் என்னது? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஒன்று சொன்னதெல்லாம் பரவாயில்லையே, வெரி குட். என்னது செம்பொருள்? எப்படி மேற்கொள்ள போகிறோம்? பார்த்தீங்களா, பாதி பேர் மறந்துட்டாங்க போல். ஒரு 4-5 பேர் தான் சொல்கிறாங்க. மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோமா நம்ம எல்லாரும்? எப்படி மேற்கொள்ள போகிறோம்? இயேசுவின் நாமத்தினால் மேற்கொள்ளுவேன். வெரி குட். இன்னைக்கு நேற்று என்ன தலைப்பு சொன்னேன் நான்? முதல் நாளுக்கான தலைப்பு கீழ்ப்படிந்து மேற்கொள்ளுவேனா. இன்னைக்கு டே 2. டே 2வோட செம்பொருள் தலைப்பு என்னது? ஜபத்தினால் மேற்கொள்ளுவேன். சரியா? ஸோ அந்த தலைப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னைக்கு நம்ம பாடம் படிக்க போகிறோம். நம்மளோட ஸ்டோரி ஆகட்டும், நம்ம வசனம் ஆகட்டும், எல்லாமே. சரியா? நேற்று கற்றுக்கிட்ட பாட்டு பாடலாமா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது நேற்று கற்றுக்கிட்ட பாட்டு? என்ன பாட்டு? 1 2 3 ஞாபகம் இருக்கா? சரி, 1 2 3 உட்காந்துட்டே பாடலாமா? பாடலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். One, two, three, Jesus loves me. 4 5, I'm glad to be alive. 6 7 8, Lord is my strength. 9 10, repeat it again. 1 2 3, Jesus loves me. 4 5, I'm glad to be alive. 6 7 8, Lord is my strength. 9 10, repeat it again. யாருமே ஆக்ஷனே பண்ணலையா? ஆக்ஷனோட தானே சொல்லி கொடுத்தேன் நான். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு ஆக்ஷனு? பாடலாமா? ஆக்ஷனோட சேர்ந்து பாடலாமா? ரெடி? One, two, three, Jesus loves me. 4 5, I'm glad to be alive. 6 7 8, Lord is my strength. 9 10, repeat it again. 1 2 3, Jesus loves me. 4 5, I'm glad to be alive. 6 7 8,
Lord is my strength. 9, 10, repeat it again. 1, 2, 3, Jesus loves me. 4, 5, I'm glad to be alive. 6, 7, 8, Lord is my strength. 9, 10, repeat it again. Very good. சரி, அடுத்து சிரி 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 சிரிக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு கற்றுக்கலாமா? ஜஸ்ட் 3 வேர்ட்ஸ். 3 வேர்ட்ஸில் ஒரு சாங். சரியா? என்ன அப்படின்னா JOY. சரியா? என்னது? JOY அப்படின்னா என்னது? ஜாய்னா என்ன அர்த்தம்? சந்தோஷம். அப்புறம் ஹாப்பினஸ். அப்புறம் எக்ஸைட்மெண்ட். ஓகே, சம்வேர். அப்புறம் மன மகிழ்ச்சி அப்படின்வாங்கல்ல தமிழில். மன மகிழ்ச்சினா என்ன அர்த்தம்? மன மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று தானா அப்படின்றீங்களா? மன மகிழ்ச்சி அப்படின்னா உள்ளம் நிறைந்த ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேட். லைக் ஹார்ட் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்வாங்க பார்த்தியா, ஹோல்னஸ். ஸோ அதுதான் வந்து மன மகிழ்ச்சி. அதுதான் வந்து ஜாய் ஆக்சுவலாக. இப்போது நமக்கு ஒரு டெம்ப்ரவரியான ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா அதை ஜாயின்னு சொல்ல மாட்டோம். நம்ம அதை என்ன சொல்லுவோம்? எய்தர் ப்ளஷர்னுவோம், இல்லை அது ஒரு ஸ்மால் டைம் ஷார்ட் டைம் ஹாப்பினஸ் அப்படின்வோம். ஆனால் ஜாயின்றது எப்படின்னா த்ரூ அவுட், லைக் ஒரு ஹோல்னஸ், ஒரு எப்படி சொல்கிறது, ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது தான் வந்து ஜாய். சரியா? ஸோ அந்த ஜாய் பற்றி தான் வந்து நம்ம ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். சரியா? நான் ஃபஸ்ட்டு பாடுறேன், நீங்கள் அப்புறம் கேளுங்க, அப்புறம் நம்மள சேர்ந்து பாடலாம். சரியா? ஸோ ஜாய் ஸ்பெல்லிங் என்னது? JOY. சரியா? ஸோ அப்படிதான் நம்ம சொல்லுவோம். JOY JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. Hey, JOY JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. அவ்வளோதான் பாட்டு. புரியுதா? என்ன சொல்கிறாங்க? JOY சொல்லுங்க. JOY JOY, surely it must be. அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? இருக்கணும். என்ன இருக்கணும்? ஜேனா ஜீசஸ் ஃபர்ஸ்ட். யார்? நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே யார் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும்? ஜீசஸ். ஏன்னா ஜீசஸில். ஸோ ஜீசஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது வையில் யோர் செல்ஃப் லாஸ்ட். அப்படின்னா நான் தான் அப்படின்றது எப்பவுமே என்ன இருக்கணும்? கடைசியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கா நடுவில், JOYயில் ஸோ ஓனா என்ன அர்த்தம்? அதர்ஸ் இன் பிட்வீன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து நம்ம எங்கே இருக்கணும்? நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக தான் இருக்கணும். மற்றவங்கெல்லாம் எங்கே இருக்கணும்? நடுவில். சரியா? ஸோ நம்ம வாழ்க்கையில் அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குமா? ஜாய்னா என்னது? சந்தோஷம், ஹார்ட்ஃபுல்னஸ்ஸான ஒரு ஹாப்பினஸ் அப்போ தான் கிடைக்குமா? சரியா? பாடலாமா? புரிஞ்சுதா லிரிக்ஸ் எல்லாருக்கும்? ஸோ பாடலாமா? JOY JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. Hey, JOY JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. சரியா? இப்போ ஜே எப்படி இருக்கும்? லெட்டர் ஜே எப்படி இருக்கும்? ஜே மேலே ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, அப்புறம் ஒரு கர்வ். சரியா? ஸோ ஜே எப்படி இருக்கும்னா ஜே வந்து சரியா? ஸோ ஜே. அதுக்கு அடுத்தது எப்படி இருக்கும்? ரவுண்டாக இருக்கும். அதனால அதுக்கு அடுத்தது ஒய் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறதுனால it must be யார் ஃபர்ஸ்ட்? ஜீசஸ் ஃபர்ஸ்ட், yourself last, and others in between. ஹே பண்ணலாமா? அவ்வளோதான் ஆக்ஷன். இன்னொரு தடவை பார்க்குறீங்களா ஆக்ஷன்? நீங்கள் பாடுங்க, நான் பண்ணுறேன். சரியா? 3, 2, 1 ஸ்டார்ட்.
பாடலாமா? ஏஞ்சிக்கிறீங்களா? ஏஞ்சிக்கோங்க, பாடலாம். இந்த பாட்டுக்கு இல்லை. யார் அது? 1 2 3 சொல்ல. ஏஞ்சிக்கோங்க. ஏஞ்சாச்சா? பாடலாமா? நல்லா இடம் விட்டு நின்றீங்கன்னா நல்லா ஆக்ஷன் பண்ணிட்டே பாடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இடம் விட்டு நில்லுங்க. சரி, பாடலாமா? ரெடி? ரெடி, 3 2 1 ஸ்டார்ட். ஜேஓஒய். பாடிட்டே ஆடணும். ரெடியா? ரெடி, 3 2 1 ஸ்டார்ட். ஜேஓஒய் ஜேஓ. Surely it must be Jesus first, yourself last, and others in between. Hey. ஹே, பண்ணலாமா? இப்போ நான் பாடுவேன், நீங்கள் ஆக்ஷன் பண்ணும். சரியா? ரெடி? ரெடி, 3 2 1 ஸ்டார்ட். ஜேஓஒய் ஜேஓஒய், surely it must be Jesus first, yourself last, and others in between. Hey, JOY, JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. JOY, JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. Hey, JOY, JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. Hey, JOY, JOY, surely it must be. யாருமே பண்ண மாட்டீங்களே. யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் சாக்லேட் தருவோம்ப்பா. ஆக்ஷன் கரெக்டாக பாருங்கள். வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் பாருங்கள் யார் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரெடி? ரெடி, 3 2 1 ஸ்டார்ட். JOY, JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. Hey, JOY, JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. Hey, JOY, JOY, surely it must be Jesus first, yourself last, and others in between. Hey, very good. எல்லாரும் நல்லா பண்ணீங்க. வெரி குட். உட்காருங்க. சரி, நேற்று என்ன தலைப்பு? நேற்று தலைப்பா கீழ்ப்படுதல் மேற்கொள்ளுவேன். சரியா? சரி, யாரை பற்றி நேற்று கதை பார்த்தீங்க? நம்ம கேட்க முடியல. செகண்ட் டிவோஷனில் நமக்கு டைம் ஆயிடுச்சுன்றதுனால நம்மளால கேட்க முடியல. ஆபிரகாம். யார் ஆபிரகாம்? ஏசப்போட பேச்ச கேட்கிறவரா? ஏசப்பாக்கு கீழ்ப்படிந்தவர். வெரி குட். எப்படி கீழ்ப்படிஞ்சாரு? அடே ஒரு 4 பேர்ன்றது மற்றவங்க எல்லாம் அடே கோட்டாய் விடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கதை எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் கேட்டீங்க தானே? ஆபிரகாம் பத்தி என்ன சொன்னாங்க? ஆபிரகாம் ரொம்ப விசுவாசமா இருந்தாரா? நீதிமானா இருந்தாரா? கீழ்ப்படிந்தாரா? எப்படி கீழ்ப்படிந்தார்? அதுதான் கேள்வி. ஏசப்போட பேச்சு கேட்டா? எப்படி கேட்டார் ஏசப்போட பேச்சு? அடிச்சு விடு. யாருன்னு கேட்க போறா? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன எங்கேருந்து கதை சொன்னாங்க உங்களுக்கு? அப்போ என்னாச்சு அவங்க 2 பேருக்குமே? குழந்தை இல்லை. வெரி குட். அவன் தான் நல்லா கதை கேட்டிருக்கான். குழந்தை இல்லை. யாரு கேட்கலாம்? அப்படி கிடையாது.
ஆக்சுவலாக என்னன்னா, ஆபிரகாமுக்கு வந்து எவ்வளோ வயசு? 100 வயசு. அவங்க ஒய்ஃப் சாராளுக்கு 90 வயசு. இப்போல்லாம் அந்த வயசில் யாருக்காச்சும் குழந்த பிறக்குமா? ம் நம்ம அந்த வயசு வரைக்கும் போவோம், உயிரோடு இருப்போமா? ஃபஸ்ட்டு இருக்கவே மாட்டோம். ஆனால் என்னாச்சு? ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏசப்பா வந்து ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உனக்கு ஒரு குழந்தைய என்ன பண்ணுவேன் நான் தருவேன் அப்படின்னாரு. அதே போல் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. கொடுத்தோடனே இப்போ அத்தனை வயசு வரைக்கும் அவங்க 2 பேர் மட்டும்தான் தனியாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபுல் அட்டென்ஷன் எங்கே இருக்கும்? அந்த குழந்தை மேலே. அப்போது ஆபிரகாம் வந்து என்ன பண்ணிட்டாராம்? குழந்தை யார்? அந்த குழந்தைக்கு என்ன பேர்? ஈசாக்கு மேலே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வச்சிட்டார். அப்போது ஏசப்பாக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஒரு வேளை வந்து நம்மளை வந்து மறந்துட்டானோ, குழந்தை வந்தோடனே குழந்தை மேலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கானோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாராம்? என்ன சொன்னார்? ஆபிரகாமே நீ வந்து குழந்தைய நீ என்ன பண்ணும்? பலி கொடு அப்படின்னாராம். இப்போ நம்மளே அந்த இடத்துல நம்மளே ஆபிரகாமா இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த ஆண்டவராச்சும் கேட்பாரா இப்படி? என்னப்பா நீங்கள் இப்படி கேட்குறீங்க? என்னாலாம் முடியாது, நானே 100 வயசு முதியோனாயே என்னாச்சு, எனக்கே இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு, நீ வந்து இந்த குழந்தைய கேட்குறியே அப்படின்னு கேட்போம் தானே. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டு என்ன பண்ணார்? எந்த மலைக்கு கூட்டு போனார்? மோரியா மலைக்கா? மோரியா மலைக்கு கூட்டு போய் என்ன பண்ணாங்க? முடிச்சிட்டாரா? எப்படி? அதுக்கு முன்னாடி என்னாச்சு? வெரி குட். என்ன கேட்பான்? ஆடு எங்க? இப்போ நம்ம பலி கொடுக்க போகிறோம், பலி கொடுக்கறதுக்கு ஆடு தேவை தானே, எங்கே அந்த ஆடு அப்படின்னு கேட்டாராம். அப்போ ஆபிரகாம் என்ன சொன்னார்? அது யார் பார்த்துப்பா? ஏசப்பா பார்த்துப்பாரு அப்படின்னா. 2 பேரும் எங்கே போனாங்க? அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இடத்துக்கு போனோடனே என்ன பண்ணார் ஆபிரகாம்? அப்போ அடுத்து அப்போ என்னாச்சு? ஜீசஸ் வந்து என்ன சொன்னார்? ஆபிரகாமே பலி கொடுக்காத, நான் ஒரு ஆடு அங்கே வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணு, பலி கொடு அப்படின்னு. அதோட முடிஞ்சிருச்சா கதை? இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம? கீழ்ப்படினோன்னா எப்படி கீழ்ப்படினோம்? யாரை போல கீழ்ப்படினோம்? சரி, கொஸ்டின் மாற்றி கேட்பான். யாரை போல கீழ்ப்படினோம்? ஏன் ஆபிரகாம் போல கீழ்ப்படினோம்? தன் சொந்த மகன் யாரு? இதுவும் இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு பிறந்த பையன், அவனை வந்து பலி கொடுக்க சொன்னா கூட ஆபிரகாம் என்ன பண்ணல? ஒரு துளி கூட என்ன பண்ணல? யோசிக்கல. உடனே என்ன பண்ணாரு? எப்படி சாமுவேல், நான் சொன்னேன்னா நேற்று, சாமுவேல் என்ன பண்ணாரு? சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து கீழ்ப்படிஞ்சாரோ அதே போல் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம என்ன பண்ணோம்? செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? கொண்டு போனார் மோரியா மலைக்கு. சரியா? ஸோ நம்மளும் என்ன பண்ணோம்? நம்மளோட வாழ்க்கையில் அப்படி கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படினா எப்படி? நம்ம அம்மா அப்பா சொல்கிற ஒரு சின்ன விஷயத்த கூட என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? காதில் கேட்க மாட்டேங்கிறோம். அவங்க எதனா சொன்னால் கண்டுக்க மாட்டேங்கிறோம், அதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஆபிரகாம் எப்படி இருக்காரு? ஆபிரகாம் ரொம்ப 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 என்ன பண்ணார்? கீழ்ப்படிஞ்சார். ஸோ நம்மளும் என்ன பண்ணோம்? நம்மளோட வாழ்க்கையில் யாரை போல? ஆபிரகாமை போல கீழ்ப்படுவீங்களா? எத்தனை பேர் நேற்று வீட்டுக்கு போய் அம்மா சொன்னோடனே சரிம்மா நான் செய்கிறேன் அப்படின்லாம் யார் செஞ்சா? யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை. இருக்கீங்களா? இருந்தால் சந்தோஷம். ஆனால் பாதி பேர் இல்லை தான், கதை கேட்டதுக்கப்புறம் கூட. ஏன் நம்ம வந்து ஸ்டோரிஸ், பைபிள் ஸ்டோரி எதுக்கு சொல்கிறாங்க நமக்கு? நம்ம அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இன்டர்னலைஸ் பண்ணோம். இன்டர்னலைஸ்னால் எப்படி? உள் வாங்கணும். சரியா? உள் வாங்கி ஒரு வேலை இப்படி நம்ம பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் போல அப்படின்ட்டு நம்ம அதை என்ன பண்ணோம்? உள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட்னா என்ன அர்த்தம்? செயல்படுத்தணும்.
ஸோ இந்த நேற்று கேட்ட ஸ்டோரி கதையாகட்டும் சரி, பைபிள் ஸ்டோரி ஆகட்டும் சரி, இன்னைக்கு கேட்க போகிற பைபிள் ஸ்டோரி ஆகட்டும், நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு உள் வாங்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். எத்தனை பேர் பண்ண போகிறீங்க? செகண்ட் டிவிஷனில் மறுபடியும் கேட்பேன், நேற்று என்ன கதை, இன்னைக்கு என்ன கதை அப்படின்ட்டு. சரியா? கரெக்டாக சொல்லணும். கை கீழே போடுங்க. சரி, நேற்று என்னென்ன பாட்டு கற்றுக்கிட்டோம்? அப்புறம் அது என்ன இது என்ன? சரியா? சரி, நேற்று கற்றுக்கிட்ட பாட்டு ஒரு தடவை ஆடிட்டோம் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு 2 பாட்டு கற்றுக்கணும் நம்ம. அதனால நம்ம சீக்கிரமாக போகணும். சரியா? கற்றுக்கலாம், பாடலாமா அந்த பாட்டு? ஓகேவா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அஸ்வத், அஸ்வத் எங்க இருக்கான்? சரி சரி, ஏஞ்சிக்கலாமா? ரெடி ரெடி ரெடி. 1 1 1 2 2. ஐ, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் 1 2 3ன்னு சொன்னால் தான் ஏஞ்சிக்கணும். ஏஞ்சிக்கலாமா? ரெடி ரெடி. 1 2 குண்டு. 1 2 3ன்னு சொன்னால் தான் ஏஞ்சிக்கணும். சரியா? ரெடி? 1 2 2. ரெடி? 1 1 1. பின்னாடி ஆயங்கெல்லாம் பாருங்க, இப்போ டக்குன்னு எஞ்சிப்பாங்க. ரெடி? 1 2 3. சரி, அல்லம்மா அந்த டிவியில் வருதா இல்லையா?
சரி, ஏடி ஆடினீங்களா நீங்கள் எல்லாரும்? நான் பார்க்கவே இல்லை. எனக்கு என்னவோ நீங்கள் எல்லாம் நல்லா ஆடின மாதிரி. ஆடவே இல்லை தானே? அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் நல்லா பாட்டு பாடிட்டே சத்தமாக ஆட போகிறோம். சரியா? பாட்டு சத்தம் கேட்கவே இல்லை. பாட்டு சத்தம் கேட்டால் தான் வந்து நம்ம வந்து ஆடின மாதிரியே அர்த்தம். சரியா? ஸோ அதனால் பாட்டு சத்தத்தோடு ஆடலாமா மறுபடியும்? ரெடியா? ஆர் யூ கைஸ் ரெடி அப்படின்னா என்ன சொல்லணும்? யாரும் சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன சொல்லணும்? எஸ் வி ஆர் அப்படின்னு சொல்லணும். சொல்லாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? சரி. அடுத்து என்ன பாட்டு கற்றுக்கிட்டோம்? என்ன பாட்டு அடுத்து? அது என்ன, இது என்ன, எதுவானா எனக்கு என்ன.
ஓகே, வெரி குட். 2 பாட்டு கற்றுக்கிட்டீங்களா? சரி, உட்காரலாமா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சரி, இனியோட தலைப்பு என்ன சொன்னேன் நான்? ஜபத்தினால் மேற்கொள்ளுவேன். சரியா? ஸோ இன்னைக்குரிய பாடல் நம்ம கற்றுக்கலாமா? இன்னைக்குரிய பாடல் வந்து காரியம் நல்ல காரியமா. ஸோ அந்த பாட்டு நான் போடுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சரியா? அப்படியும் இப்படியும் இருந்துச்சு காரியம் எங்க காரியம், அப்படியும் இப்படியும் இருந்துச்சு, சேர்ந்து நல்லா ஜெபிச்சோம், மாறிச்சு எங்க காரியம், சேர்ந்து நல்லா ஜெபிச்சோம், மாறிச்சு எங்க காரியம், சேர்ந்து இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஜெயிச்சிட்டோம், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஜெபிச்சோம், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஜெயிச்சிட்டோம், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஊக்கமா ஜெபிச்சார் நெகேமியா, காரியம் கைகூடி வந்தது. ஊக்கமா ஜெபிச்சார் நெகேமியா, காரியம் கைகூடி வந்துச்சு. எல்லாம் கட்டி முடித்தார், ஜெபமே செய்தால் ஜெயமே. எல்லாம் கட்டி முடித்தார், ஜெபமே செய்தால் ஜெயமே. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஜெபிப்போம், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஜெயிச்சிட்டோம், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. அவ்வளோதான் பாட்டு. ஏடி பாட்டு பிடிச்சிருக்கா? பாட்டு பிடிச்சிருக்கா? மறுபடியும் நான் சொல்கிறேன் லிரிக்ஸு, நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், அடுத்த ஆக்ஷன் கற்றுக்கலாம். சரியா? சொல்லாமா? காரியம் எங்கள் காரியம், சத்தமாக சொல்லணுமே, காரியம் எங்கள் காரியம் அப்படியும் இப்படியும் இருந்துச்சு. காரியம் எங்க காரியம் அப்படியும் இப்படியும் இருந்துச்சு. சேர்ந்து நல்லா ஜெபிச்சோம், மாறிச்சு எங்க காரியம். சேர்ந்து நல்லா ஜெபிச்சோம், மாறிச்சு எங்க காரியம். ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஜெயிச்சிட்டோம், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. அடுத்து ஊக்கமாய் ஜெபித்தார் நெகேமியா, காரியம் கைகூடி வந்தது. ஊக்கமாய் ஜெபித்தார் நெகேமியா, காரியம் கைகூடி வந்தது. எல்லாம் கட்டி முடித்தார், ஜபமே செய்தால் ஜெயமே. எல்லாம் கட்டி முடித்தார், ஜபமே செய்தால் ஜெயமே. அவ்வளோதான் பாட்டு. பிடிச்சிருக்கா பாட்டு? லிரிக்ஸ் புரிஞ்சுதா? யார் பற்றி நீ கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. யாரு?